ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டத்தில் இருக்க பட்டாபிராமில் கட்டப்பட்டு வரும் சென்னையின் 2வது டைட்டில் பார்க் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையின் இந்த அளவு வளர்ச்சிக்கு ஐடி நிறுவனங்கள் தான் மிக முக்கிய காரணம் சொன்னால் கண்டிப்பாக மறுப்பதற்கு இல்லை. இதன் மூலம் தான் சென்னைக்கு அதிகளவு வருவாய் கிடைத்து வருகிறது. சென்னையை நோக்கி மேலும் அதிக அளவிலான ஐடி நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சென்னையின் 2வது டைட்டில் பார்க் அமைக்க அரசு திட்டமிட்டது. தமிழக அரசின் நிறுவனமான டைட்டில் பார்க் லிமிடெட் நிறுவனம் 2வது டைட்டில் பார்க்கை பட்டாபிராம் பகுதியில் அமைக்க திட்டமிட்டு 40 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் கையகப்படுத்தப்பட்டது. $11.47 ஏக்கரில் 5.57 லட்சம் சதுர அடியில் டைட்டில் பார்க் கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான திட்ட செலவு 255 கோடி ரூபாய். முதற்கட்டமாக அரசு 10 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியுள்ளது. பின்னர் பயன்பாட்டிற்கு ஏற்ப எஞ்சிய நிலங்கள் ஒப்படைக்கப்படும். இந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே கட்டமாக 25 மாடி கட்டிடம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. பசுமை கட்டடமாக இந்த கட்டடம் கட்டப்பட்டு வருவதால் மின்சாரம் மற்றும் குடிநீர் தேவை அதிக அளவு சேமிக்கப்படும். சென்னை பைபாஸ் சாலை மற்றும் வெளிப்புற சுற்றுச்சாலைக்கு இடையே பட்டாபிராம் பகுதி அமைந்துள்ளதால் ஐடி நிறுவன ஊழியர்களுக்கு பஸ் மற்றும் ரயில் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். முதல் கட்டமாக பயன்பாட்டிற்கு வரவுள்ள இந்த கட்டிடத்தில் 5000 பேர் பணியாற்றலாம் என்று தெரிவிக்கப்படும். இங்கு முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வணிக மேலாண்மை நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களின் தொழிலை துவக்க இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அலுவலகங்கள், கூட்டங்களுக்கான அறை, உணவு கூடம் என அனைத்து வசதிகளும் உள்ளன. இந்த டைட்டில் பார்க்கில் சிறப்பம்சமாக வெளிநாட்டில் உள்ள வணிக கட்டிடங்களில் உள்ள வடிவமைப்பில் தொங்கும் தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. நகரின் பறந்து விரிந்திருக்கும் மேற்கு பகுதிகளை ஒரு கப் காஃபியுடன் பார்த்து கொண்டே ஓய்வெடுக்கலாம். இது பல மாடி கட்டிடத்தின் நடுவில் இருக்கும். சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்றாக இது இருக்கும். இந்த டைட்டில் பார்க் திறக்கப்பட்டதும் பட்டாபிராம் நகரின் வளர்ச்சி பல மடங்கு உயரம் என்பது உறுதி. அதற்கு முன்னாடியே ரியல் எஸ்டேட் இங்கு சூடுபிடித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் பார்க் அமைந்துள்ள இடத்தில் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த பட்டாபிராம் மேம்பாலம் இப்போ ரீசெண்டாக திறக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதனால இனிமே ஈஸியா திருவள்ளூர் திருப்பதி பகுதிகளுக்கும் சென்னை வெளிவட்ட சாலைக்கும் போக்குவரத்து நெரிசலின்றி போகலாம். அதை பத்தின வீடியோ நம்ம ஆரம் சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், மறக்காம பாருங்க. இந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் பகுதி அமைந்துள்ள சிடிஎஸ் சாலையில் திருநின்றவூர் முதல் திருப்பதி வரை புறநகர் பகுதிகளில் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருது. அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.